கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரொம்பவே சேடாவும் இருக்கும், அதே அளவுக்கு ரொம்பவே இன்ஸ்பயரான ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கக்காஷி அட்டாக்கேயோட லைஃப் ஸ்டோரி தான். இவரை நம்ம த காபி நிஞ்சா ஆர் கக்காஷி ஆஃப் த ஷரிங்கன் அப்படின்னு சொல்லி கூட கூப்பிடுவோம். சின்ன வயசுல இருந்தே இவரோட லைஃப் வந்து ரொம்பவே சேடா தான் இருக்கும். ஆனாலும் இவர் டார்க் சைடு போகாம லாஸ்டா இப்ப 6th ஹுக்காகே இருக்காரு. சரி, ரொம்ப பேசாம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி இவ்வளவு நாள் நான் பிரேக் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி மக்களே. இதுக்கப்புறமா ஷார்ட்ஸ் டெய்லியுமே வந்துரும் அண்ட் வீக்லி 2 times வந்து லாங் வீடியோ போடுவேன். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏர்லி ஏஜ், சின்ன வயசுல கக்காஷியோட அம்மா இறந்துருவாங்க. சோ அப்பதுல இருந்து அவரோட அப்பா வந்து சாக்குமோ அட்டாக்கே தான் கக்காஷியா வளர்த்திருப்பாரு. சாக்குமோ பத்தி சொல்லணும்னா கொனஹாலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் ஆர் பவர்ஃபுல் ஷினோபில ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இவரை ஒயிட் ஃபேங் ஆஃப் த லீஃப் அப்படின்னு சொல்லி கூட கூப்பிடுவாங்க. கக்காஷிக்கு அவரோட அப்பானா ரொம்பவே பிடிக்கும் அண்ட் 2 பேருக்குள்ளயும் ஃபாதர் அண்ட் சன்னோட நல்ல ஒரு பாண்டும் இருக்கும். இப்படியே கக்காஷி கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அவன் அகாடமிக்கும் போய்கிட்டு இருப்பான். சோ அப்பதான் சாக்குமோக்கு ஒரு மிஷின் கொடுத்திருப்பாங்க. அந்த மிஷின்ல சாக்குமோ கூட வந்த தன்னோட காம்ரேட்ஸை காப்பாத்தி அந்த மிஷின் வந்து இன்கம்ப்ளீட் ஆகிரும். இந்த மிஷினோட ஃபெயிலியர்னால கொனஹாவோட லீடர்ஸ்க்கு ரொம்ப பெரிய தலைவலியே வந்திருக்கும். இந்த மிஷினோட ஃபெயிலியர்னால கொனஹாவோட ஷினோபி சாக்குமோவை தப்பா பேச ஆரம்பிப்பாங்க. இன்க்ளூடிங் அந்த மிஷின்ல சாக்குமோ யாரோட உயிரை காப்பாத்தினாங்களோ அவங்களே சாக்குமோவை தப்பா பேச ஆரம்பிப்பாங்க. நீ ஒரு கோலை துரோகின்னு சொல்லி அவமானப்படுத்துவாங்க. இதெல்லாம் தாங்க முடியாம சாக்குமோ அட்டாக்கே சூசைட் பண்ணிப்பாரு. இந்த ஒரு மூமெண்ட் தான் கக்காஷியோட லைஃபே சேஞ்ச் பண்ணிருக்கும். அது கூடிய இந்த நிஞ்சா உலகத்துல உயிர் வாழணும்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிருந்தான். அதாவது என்ன ஆனாலும் சரி ரூல்ஸை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுல முடிவா இருந்தாரு. இதுக்கப்புறமா கக்காஷி அகாடமில டாப்பரா வருவாரு. கக்காஷி அகாடமி படிக்கும் போதே மத்த பசங்களை விட ரொம்பவே டேலண்டா இருந்தாரு. எந்த அளவுக்குன்னா 5 வயசுல கிராஜுவேட்டட் ஆகுற அளவுக்கு திறமையா இருந்தாரு. தன்னோட டைம்ல யங்கஸ்ட் கென்னினாவும் ஆனாரு. இதுக்கப்புறமா தான் கக்காஷிக்கு ரின் அண்ட் ஒபிட்டோ கூட ஒரு டீம் கிடைச்சிருக்கும். அண்டர் மினாட்டோ சுப்ரேசரா இருந்தாரு. ஏஜ் ஆஃப் 6ல கக்காஷி சூனின் எக்ஸாம்ல மைட் கை கூட சண்டை போட்டு த யங்கஸ்ட் சூனினா மாறினாரு. இப்படியே போக போக கக்காஷி ஜோனினாவும் மாறிட்டாரு. கேட்கவே மாசா இருக்குல்ல. சோ இவர் ஜோனினா மாறினதுனால மினாட்டோ ரின் கக்காஷிக்கு கிஃப்ட கொடுத்திருப்பாங்க, ஒபிட்டோவை தவிர. இது எல்லாமே நடந்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா கொனஹால 3rd கிரேட் நிஞ்சா வார் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இந்த வார்ல தான் டீம் மினாட்டோக்கு ஒரு மிஷன் கொடுத்திருப்பாங்க. அது என்னன்னா வில்லேஜ் ஹிடன் இன் த கிராஸ்ல இருக்கிற கனாபி பிரிட்ஜை டிஸ்ட்ராய் பண்ணணும். சோ இதுக்கப்புறமா தான் டீம் மினாட்டோ அந்த மிஷனுக்கு போவாங்க. சோ இந்த மிஷன்ல ஸ்டோன் வில்லேஜை சேர்ந்த ஷினோபிஸ் ரின்னை கிட்னாப் பண்ணிருவாங்க. இந்த டைம்ல தான் நம்ம கக்காஷி சொல்லுவாரு ரின்னை விட்டுட்டு நம்ம மிஷனை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு. இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமா ஒபிட்டோ செம்ம கோவத்துல சொல்லுவான், இந்த நிஞ்சா வார்ல யாரு விதிகளை மீறாங்களோ அவங்க மதிக்கப்பட மாட்டாங்க. ஆனா தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கை விட்டவங்க அவங்கள விட மோசமானவங்க அப்படின்னு சொல்லுவான். அண்ட் சாக்குமோ செஞ்சது சரிதான், என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட கக்காஷி அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போயிருவான். அப்புறமா 2 பேரும் அவங்களோட பாதையில தனித்தனியா போயிருவாங்க. அந்த டைம்ல ஸ்டோன் வில்லேஜை சேர்ந்த ஷினோபி ஒபிட்டோவை அடிக்க வருவான். 2 பேருக்குள்ளயும் ஒரு சின்ன ஃபைட்டும் நடக்கும். ஒரு கடத்துல ஒபிட்டோ டிஃபீட் ஆகுற நிலைமையில இருக்கும் போதுதான் நம்ம கக்காஷியோட என்ட்ரி. சோ கக்காஷி ஒபிட்டோவை காப்பாத்த வருவான். ஏன்னா அப்பதான் அவனுக்கு புரிஞ்சிருக்கும் ஒபிட்டோ சொன்னது உண்மைதான் அப்படின்றது. ஒரு கட்டத்துல அந்த எனிமி இன்விசிபிளா மாறி ஒபிட்டோவை அட்டாக் பண்ண வருவான். அந்த ஒரு டைம்ல தான் கக்காஷியோட கண்ணு டேமேஜ் ஆகிருக்கும். சோ இந்த ஒரு மூமெண்ட்டை தான் ஒபிட்டோ அவனோட ஷரிங்கனையும் அவேக்கன் பண்ணுவான். இதுக்கப்புறமா அந்த எனிமியோட கதையை முடிச்சிட்டு 2 பேருமே ரின்னை காப்பாத்திடுவாங்க. அப்பதான் ஸ்டோன் வில்லேஜை சேர்ந்த இன்னொரு ஷினோபி அங்க இருக்க ராக்க பிரேக் பண்ணி விட்டுருவான். சோ அந்த டைம்ல கக்காஷி ரின் ஒபிட்டோ 3 பேருமே போயிட்டு இருக்கும்போது கக்காஷி மேல ஒரு கல்லு விழுந்து அவன் அங்கேயே மயங்கி போயிருவான். சோ ஒபிட்டோ கக்காஷியை காப்பாத்த ட்ரை பண்ணிடுவான், கக்காஷியை காப்பாத்திடுவான். ஆனா அந்த ஒரு ப்ராசஸ்ல ஒபிட்டோ மாட்டிப்பான். அவனோட பாதி உடம்பே அந்த கல்லு கடியில மாட்டிக்கிறோம். இந்த ஒரு டைம்ல தான் ஒபிட்டோ தான் சாவ போறான் அப்படின்றத ரியலைஸ் பண்ணி நீங்க என்னை விட்டுட்டு போங்க அண்ட் கக்காஷி நீ உன்னோட கிஃப்டா என்னோட இந்த ஷரிங்கனை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவான். சோ இந்த ஒரு மூமெண்ட்ல தான் கக்காஷி ஆஃப் த ஷரிங்கனா மாறுவாரு. இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபைட்டும் நடக்கும். கக்காஷி அந்த ஷினோபியை டிஃபீட் பண்ணிடுவாரு. சோ இதுக்கப்புறமா ரின்னை காப்பாத்த போவான். அப்பதான் ஒபிட்டோ அவனோட லாஸ்ட் விஷயம் சொல்லுவான், என்ன ஆனாலும் நீ ரின்னை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் தான் சொல்லுவான். அதுக்குள்ள மத்த ஸ்டோன் வில்லேஜ் ஷினோபிஸ் எல்லாம் சுத்து போட்டுருவாங்க. கக்காஷியுமே சிடரி எடுத்து ரெடியா இருப்பான். அப்படியே சீன் நெக்ஸ்ட் சீனுக்கு போயிருவோம். அங்க பார்த்தா நம்ம மினாட்டோ இருப்பாரு. அப்பதான் மினாட்டோ சொல்லுவாரு, டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னிக் மூலமா தான் நான் அங்க வந்தேன் அப்படின்னு. இதுக்கப்புறமா அவங்க 3 பேரும் சேர்ந்து கனாபி பிரிட்ஜை டிஸ்ட்ராய் பண்ணிருவாங்க. சோ ஃபைனலா கொனஹாக்கு ரிட்டர்ன் ஆவாங்க. கொனஹாவை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா அங்க இருக்க உச்சியாஸ் எல்லாம் கக்காஷி கிட்ட ஷரிங்கன் இருக்கு
இருக்க கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஏன்னா அவன் ஒரு உச்சியா கிடையாதுன்னு. பட் உச்சியாஸோட லீடரான ஃபுகாக்கு உச்சிஹா இது ஒபிட்டோட விஷ் அப்படின்றத ஆனர் பண்ணி கக்காஷி ஷரிங்கனை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அலௌட் பண்ணிருப்பாரு. இப்படியே கொஞ்சம் வருஷம் போகும். அந்த டைம்ல டீம் மினாட்டோ இன்னொரு மிஷின்ல இருப்பாங்க. சோ இந்த ஃபைட்ல திரும்ப இந்த ரின்னு கிட்னாப் ஆயிருவாங்க. அடக்கடவுல இந்த ரின்னு எவ்வளவு வாட்டி தான் கிட்னாப் ஆவாங்களோ தெரியல. பட் இந்த டைம் ரின்ன சக்சஸ்ஃபுல்லா காப்பாத்திடுவான் நம்ம கக்காஷி. ரெண்டு பேருமே கொனஹாக்கு ரிட்டர்ன் போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் ரின் சொல்லுவா, மிஸ்ட் வில்லேஜோட ஷினோபிஸ் எனக்குள்ள 3 டைல சீல் பண்ணிருக்காங்க அப்படின்னு. நான் இப்படியே கொனஹாக்கு போனா 3 டைல் பீஸ்ட் வெளியே வந்து கொனஹாவே டிஸ்ட்ராய் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ நீ என்ன கொன்று அப்படின்னு சொல்லுவா. பட் கக்காஷி முடியாதுன்னு சொல்லுவான். இதுக்கப்புறம் என்ன திரும்ப மிஸ்ட் வில்லேஜ் ஷினோபிஸ் சுத்து போட்டுருவாங்க. அப்பதான் கக்காஷி சிடோரிய யூஸ் பண்ணி மிஸ்ட் வில்லேஜ் ஷினோபிஸ அடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த ஒரு டைம்ல தான் ரின் கக்காஷியோட சிடோரியில வேணும்னே குறுக்க விழுந்து அவங்க தன்னோட உயிரை கொடுத்திருப்பாங்க, அது வில்லேஜுக்காக. இந்த ஒரு மூமெண்ட்ல தான் கக்காஷியோட வெறும் ஷரிகன் மாங்கிக்யூ ஷரிகனா கன்வெர்ட் ஆகும். இதுக்கப்புறம் கொனஹாவோட ஷினோபிஸ் கக்காஷியை ட்ராக் டவுனும் பண்ணிருவாங்க. பட் அவங்களுக்கு புரியாத விஷயம், இந்த மிஸ்ட் வில்லேஜ் ஷினோபிஸை யாரு இவ்வளவு கொடூரமா அடிச்சு போட்டதுன்னு. நமக்கு தான் தெரியும் அந்த விஷயத்த பண்ணது யாருன்னு. இந்த ஒரு மூமெண்ட்க்கு அப்புறம் தான் கக்காஷி டிப்ரெஷனுக்குள்ளே போயிருவான். ஒரு ஸ்மால் பீரியட் ஆஃப் டைம்ல தன்னோட நண்பர்கள் 2 பேருமே இழந்திருப்பான். ரின்னோட டெத்துக்கு காரணம் ஆயிட்டு அப்படின்றதுனால கக்காஷி மென்டலியாவும் டிஸ்டர்பா தான் இருப்பாரு. ஒவ்வொரு நைட்டும் தூங்க முடியாம நாள் முழுக்க தன்னோட கையை வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஏன்னா தன்னோட கையில ரின்னோட பிளட் இருக்கு அப்படின்றத இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு. இதுக்கப்புறமா தான் கக்காஷியோட வாழ்க்கை சேடாவும் தனிமையாவும் போக ஆரம்பிச்சிருக்கும். இந்த லோன்லினஸ் போக்குறதுக்காக கக்காஷி ஆன்புல ஜாயின் பண்ணுவாரு. கக்காஷி ஆன்புல இருக்கும் போது கருணையே இல்லாம எனிமிஸ கொண்டுகிட்டு இருந்தாரு. அதனாலே அவருக்கு கோல்டு பிளட்டட் கக்காஷி அப்படின்ற பேரும் கிடைச்சிச்சு. கக்காஷியோட இந்த செயல்னாலே ஒரு வருஷத்துல ஆன்புக்கு கேப்டனாவும் மாறினாரு. பட் மினாட்டோ கக்காஷியோட கோல்ட் ஹார்ட்டை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டாரு. சோ இதனாலேயே கக்காஷிக்கு தன்னோட வைஃபான குஷினாவை ப்ரொடெக்ட் பண்ற டியூட்டியை கொடுத்திருப்பாரு. அப்ப குஷினா பிரெக்னன்டாவும் இருப்பாங்க. இப்படியே கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா தான் கொனஹா வில்லேஜ்ல 9 டைல் அட்டாக்கே நடந்திருக்கும். இந்த ஃபைட்ல நீங்க யாருமே குறுக்க வராதீங்க, நீங்க எல்லாருமே வில்லேஜ் மக்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இந்த அட்டாக்ல மினாட்டோ கொனஹா வில்லேஜா காப்பாத்திருவாரு. பட் இந்த ப்ராசஸ்ல அவரு அண்ட் அவரோட வைஃபான குஷினா 2 பேருமே உயிரை விட்டுருவாங்க. இந்த ஒரு டெத்துக்கு அப்புறமா கக்காஷி திரும்பவும் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருவாரு. இப்படியே கொஞ்சம் வருஷமும் கடந்து போயிரும். அப்பதான் ஹிருசன் கக்காஷிக்கு ஆன்புல இருந்து ரிலீஸ் கொடுப்பாரு. அண்ட் இதுக்கப்புறமா நீ நிஞ்சா அகாடமிக்கு டீச்சரா மாறி எஸ்பெஷலி நருட்டோ அண்ட் சாஸ்கேவை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இங்கதான் டீம் கக்காஷி உருவாகும். இந்த டீம்ல நருட்டோ, சாஸ்கே, சாக்குரா அண்ட் இவங்களோட சென்சையான கக்காஷி இருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறமா என்ன டீம் ஒர்க் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்போட இம்பார்ட்டன்ட்டா தெரியப்படுத்துறதுக்காக பெல் டெஸ்ட வைப்பாரு. இந்த பெல் டெஸ்ட்ல இந்த 3 பேருமே பாஸ் ஆயிருவாங்க. இதுக்கப்புறமா அவங்க 3 பேருமே அவங்களோட ஃபர்ஸ்ட் மிஷனுக்கு போவாங்க. அதுதான் நருட்டோ சீரிஸோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்க்கான ஜாபுசா மொமோச்சி. இதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷம் வரைக்குமே கக்காஷி 3 பேருக்குமே ஒரு பெஸ்ட் மென்டாரா தான் இருப்பாரு. பட் அது கூட அவருக்கு நிலைக்கல. ஒரோச்சிமாரு கொனஹாவை அட்டாக் பண்ணி 4th ஹுக்காகே கொன்றுவாரு. அண்ட் அது கூடயே ஒரோச்சிமாரு சாஸ்கேயுமே மணி பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. சோ பவருக்கு ஆசைப்பட்டு சாஸ்கேயும் வில்லேஜ் விட்டு போக ட்ரை பண்ணுவான். கக்காஷி தடுக்க ட்ரை பண்ணுவான். பட் ஆனாலும் முடியாது. இதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷம் கடந்தும் போயிரும். அப்புறம் பார்த்தா பெயினா இருக்கு. இந்த சண்டையில நம்ம கக்காஷி இறந்தே போயிருவாரு. ஆஃப்டர் லைஃப்ல தன்னோட அப்பா வந்து சாக்குமாவை மீட் பண்ணுவாரு. அப்ப சாக்குமா சொல்லுவாரு, நான் பண்ணது தப்பு, என்ன மன்னிச்சிருன்னு. அப்ப கக்காஷி சொல்லுவாரு, நடந்தது எதுவுமே உங்க தப்பு இல்ல, நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு. என்ல ரினே ரீபர்த் மூலமா கக்காஷி திரும்பவும் ரிவை ஆவாரு. இதுக்கப்புறம் என்ன 4th கிரேட் நிஞ்சா வர ஸ்டார்ட் ஆகிரும். இந்த ஒரு டைம்ல தான் கக்காஷிக்கு தெரிய வரும் டோபி உண்மையாவே ஒபிட்டோ தான். சோ அப்ப 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ஃபைட் கூட நடக்கும். கக்காஷி சொல்லுவா, நான் ரின்ன கொல்லல அப்படின்னு. எனக்கு தெரியும் நீ ரின்ன கொல்லல, அவளாதான் உன்னோட சிடோரியில வந்து விழுந்தான்னு. அப்ப கக்காஷி கேட்பான், அப்புறம் ஏன் நீ இப்படி பண்ற அப்படின்னு. அப்ப ஒபிட்டோ சொல்லுவான், நான் கொடுத்த ப்ராமிஸ்ல நீ ஃபெயிலியர் ஆகிட்டேன்னு. இந்த இடத்துல 2 பேருக்குமே ஒரு செமையான ஃபைட் நடக்கும். இந்த ஃபைட்டுக்கு அப்புறமா கக்காஷி 4th கிரேட் நிஞ்சாவர்ல ஒரு பெரிய ரோலாவே ப்ளே பண்ணுவாரு. அதாங்க பிளாக் செட்ஸும் மடராவோட முதுகுல குத்திட்டு காகுயாவை ரிவைவ் பண்ணி விட்டுருவானு. காகுயாவை டிஃபீட் பண்ண டீம் 7 கக்காஷி அண்ட் ஒபிட்டோவும் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அந்த ஒரு டைம்ல காகுயா டிஃபரெண்ட் டைமென்ஷனுக்கு அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போவா. ஒரு கட்டத்துல காகுயா அவளோட ஆஸ்பர்னிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நருட்டோ அண்ட் சாஸ்கேவை கொல்ல ட்ரை பண்ணுவா. சோ அப்ப அவங்க 2 பேரை காப்பாத்த ஒபிட்டோ அண்ட் கக்காஷி குறுக்க வருவாங்க. பட் ஒபிட்டோ அவனோட கமோயை யூஸ் பண்ணி கக்காஷியை காப்பாத்திருவாரு. இந்த ப்ராசஸ்ல திரும்பவும் ஒபிட்டோ இறந்து போயிருவான். ஒபிட்டோட ஸ்பிரிட் கக்காஷிக்குள்ள வரும். இது மூலமா கக்காஷி மாங்கிக்யூ ஷரிங்கனை அன்லாக் பண்ணுவாரு. அது 2 கண்ணுல. அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரைல ஃப்ளையிங் சுசானாவே யூஸ் பண்ணுவாரு. நருட்டோ யூனிவர்ஸ்ல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஷரிங்கன் யூசராவும் ஆனாரு. தன்னோட ரைக்கிரை யூஸ் பண்ணி காகுயாக்கு ஒரு செம்மையான டேமேஜ் கொடுத்திருப்பாரு. இந்த ஃபைட்டோட எண்ட்ல சாக்குரா, சாஸ்கே, நருட்டோ 3 பேருமே சேர்ந்து காகுயாவை சீல் பண்ணிருவாங்க. இதுக்கப்புறம் என்ன நருட்டோ சாஸ்கேயோட ஃபைனல் பேட்டில் தான். கடைசில சாஸ்கே நருட்டோவை ஒரு ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ணிப்பான். இதுக்கப்புறம் கக்காஷி 6th ஹுக்காகேவும் மாறிடுவாரு. அவருக்கு ஹுக்காகே ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்காது. ஸ்டில் ஹுக்காகே
ஆனதுக்கு அப்புறமாவும் தன்னோட டியூட்டியை நல்லா தான் பாப்பாரு. கொனஹாவை ஃபுல் அண்ட் ஃபுல்லா டெவலப் பண்ணுவாரு, ஒரு மாடர்ன் நேஷனா மாத்துவாரு. அதை நம்ம புருட்டோலே பார்த்திருப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாம மத்த நேஷன் கூட சேர்ந்து ஒரு இன்டர்நேஷனல் பீஸ் கம்யூனிட்டியா மாத்துவாரு. இது எல்லாத்தையுமே டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா நருட்டோவை 7th ஹோக்காகவே மாத்திடுவாரு. ஃபைனலி ரிட்டையரும் ஆகிருவாரு. இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறமாவும் ககாஷி டார்க் சைட்ல போகல. இது மூலமா நம்ம ரியல் லைஃப்ல கத்துக்க வேண்டிய விஷயமும் இருக்கு. நம்ம லைஃப்ல எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே அந்த கஷ்டத்தெல்லாம் தள்ளி போட்டுட்டு நம்ம முகத்துல சிரிப்போட நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். சோ இதுல நான் ஒரு சில விஷயத்த மிஸ் பண்ணிருக்கலாம். சோ அப்படி நான் மிஸ் பண்ண விஷயத்த நீங்க கமெண்ட்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே அறிகத்தோ.